ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பஞ்சிங் மில்லோட ரிவ்யூ தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பஞ்சிங் மில் நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீட்டாக பஞ்சிங் மில் வச்சு நான் ஒரு கோஸ்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பஞ்சிங் நிடில் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற பட்டன் ஹவுஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பஞ்சிங் நிடில் வச்சுருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடனில் வச்சுருந்தாங்க. பட் உடனில் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருந்துச்சு. அது 240 சம்திங் சொன்னாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் நிடில் இருந்துச்சு. அண்ட் இந்த நூல் கோக்கிறதுமே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது வாங்கிட்டேன். பட் இது நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உடன்லேயே வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சேல் பண்ணும்போதே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நீடில் உடஞ்சிருச்சுன்னா நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல் யூஸ் பண்ணும்போது உடஞ்சிருச்சுன்னு. ஸோ மெதுவாக பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் உள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரிப்பன் யூஸ் பண்ணியும் பஞ்ச் நீடில் யூஸ் பண்ணலாம். அண்ட் நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்லேயே பஞ்சிங் நீடில் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பஞ்சிங் நீடிலுக்கு தனியாக ஒரு கிளாத் இருக்கு, மாங்க் கிளாத்னு. இது மீஷோலயும் அவைலபிள் இருக்கு, அமேசான்லயும் அவைலபிள் இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பட் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ற காட்டன் கேன்வாஸ் இருந்துச்சு. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா எனக்கு நீடில் ஈஸியாக இன்செர்ட் ஆகுறதுனால நான் இதே ட்ரை பண்ணேன். ஸோ இதுலேயே எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த மாங்க் கிளாத்ல யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக நம்மளுக்கு எம்ப்ராய்டரி விழுகும். ஓகே, இதில் எப்படி நம்ம யானை இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யான் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மேலே நம்ம நிப்பு, நம்ம பென்னில் எழுதுறோம்ல நிப்பு, அது மாதிரி இருக்குது. ஸோ அது வழியாக இந்த மாதிரி நம்ம த்ரெட்டரை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ யானை இதுக்குள்ளே நம்ம விட்டு இழுக்கணும். நான் ரொம்ப ஃபைன் யான் 4 ப்ளே யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யான் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். நம்ம நார்மலாக 10 ருபீஸ் விற்கிதுல அந்த யான்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா நல்லா வரல. இந்த மாதிரி நம்ம நல்லா பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது யானோட குவாலிட்டி நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டிச்சும் நல்லா வருது. ஸோ இந்த மாதிரி யானை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நீடில் இன்னொரு சின்ன ஹோல் இருக்கு பாருங்க, இது வழியாகவும் நம்ம யானை வெளியே இழுக்கணும். ஸோ அதுக்கும் நம்ம த்ரெட்டர் யூஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு த்ரெட்டர் இழுத்தோம்னா இந்த ஹோல் வழியாக நம்மளுக்கு யான் வந்துடும். ஸோ இப்படி தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த நீடில் சைஸஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நான் 10 to 12 இந்த சைஸில் நீடில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிச் போடுறேன். ஸோ இந்த நீடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட்டை நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி விட்டுருங்க. ஸோ இந்த ஒரு கேப் இருக்கும், அந்த ஆஃப் கேப், அது நம்மளை பார்த்த மாதிரி ஃபேஸ் ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு மெதுவாக நீடில் வெளியே எடுக்கணும். ஸோ அந்த நீடிலுக்கும் அந்த ஃபேப்ரிக்கையும் டிஸ்கனெக்டே பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே நான் உரசி பக்கத்து இடத்துல பஞ்ச் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப பக்கமாக தான் பஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா த்ரெட் வெளியே வந்துடும். ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டிச்சு ஃபேப்ரிக்கையும் நீடிலையும் டிஸ்கனெக்டே பண்ணக்கூடாது, ரெண்டுமே ஒட்டியே தான் இருக்கணும். ரெண்டாவது ஸ்டிச் இப்போ பஞ்ச் பண்ணுறேன். ஸோ மெதுவாக வெளியிடுங்க. அண்ட் அப்படியே உரசி பக்கத்தில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் விழுகும். நீங்கள் ரொம்ப நீடில் மேலே இழுத்தீங்கன்னா ஸ்டிச் விழுகாது. அண்ட் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணும்போது ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிடணும். ஸோ வெளியே எடுக்கும்போது மெதுவாக எடுத்து ஃபேப்ரிக்கையும் நீடிலையும் டிஸ்கனெக்டே பண்ணாமல் பக்கத்து ஸ்டிச் போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் விழுகும். ரொம்ப பக்கமாக நீங்கள் இன்செர்ட் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம டேர்ன் பண்ணால் நீடில் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஸ்டிச் விழுகும். ஸோ அந்த ஓப்பன் கேப் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் பக்கத்தில் பஞ்ச் பண்ணி டேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேலே பார்த்த மாதிரி ஸ்டிச் போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் நீடில் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அந்த ஆஃப் நிப் இருக்கும், அந்த ஆஃப் நிப் வந்து எந்த இடத்துல ஸ்டிச் விழுகிறோமோ அந்த இடத்துல இருக்கணும். ஸோ இப்போ வந்து டைரக்டாக நம்ம இப்படியே பஞ்ச் பண்ணிட்டு போகலாம். ஸோ அகெயின் வந்து இப்போ நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். நீடில் வந்து டேர்ன் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடுறேன். ஸோ அகெயின் டேர்ன் பண்ணி கீழே வர மாதிரி. ஸோ கேப்பே விடாமல் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்குமே கேப் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப பக்கம் பக்கமாக தான் நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். அண்ட் நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதோட அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. 10 to 12 வந்து இப்போ நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து 8 to 6 வந்து நம்ம போடலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 8 to 6ல கரெக்டாக வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெகுலேட்டரில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது அவ்வளோ வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணோன்னா அந்த ரெகுலேட்டர் வந்து இப்படி மேலே கீழே வந்து போயிடுது. ஸோ இதை வந்து நம்ம பிடிச்சிட்டு தான் நான் நீடில் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபிங்கர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக வலி வருது. ஸோ இந்த மாதிரி நான் ஹோல்டு பண்ணிகிட்டே தான் வந்து ஸ்டிச் போடுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த 8 to 6 தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக அந்த ரெகுலேட்டர் வந்து 8 to 6லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ண அது வந்து அந்த ஸ்டிச்சோட ரெகுலேட்டர் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது மேலே போயிடுது. இதுதான் வந்து இந்த நீடில் வந்து ஒரு மிஸ்டேக்காகவே இருக்குது. பட் மோஸ்ட்லி இந்த 8 to 6 இந்த ஸ்டிச்சில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் நீடலையும் ஃபேப்ரிக்கையும் டிஸ்கனெக்டே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இது பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் 8 to 6ல் தான் ரெகுலேட்டர் இருக்கான ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு அன்ஈவன் ஆயிரும். ஸோ இப்போ நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நான் 3 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹோல்டு பண்ணிட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு 4க்கும் 2க்கும் சென்டரில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து கொஞ்சமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப அந்த கீழே போகிற அந்த த்ரெட்டோட லென்த் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நீடில் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு சின்னதாயிரும். ஸோ நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப மெதுவாக தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடி காமிக்கும் போது இந்த நீடிலோட டிஃப்ரென்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் நீடிலுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து நான் த்ரெட் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 12 to 10 ஒர்க் பண்ணோம். அண்ட் இது வந்து 8 to 6, இது 4 to 2. ஸோ இதோட ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். 12 to 10க்கு எவ்வளோ ஒரு யான் இருக்குது. அண்ட் 8 to 6க்கு வந்து இந்த சைஸு. அண்ட் 4 to 2க்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம 8 to 6 தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். இந்த 12 to 10 அது வந்துட்டு நம்ம ஒரு டெக்ஸ்டருக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இப்போ நம்ம டெக்ஸ்டர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி யானை வந்துட்டு இந்த லூப் மாதிரி இருக்கும், அந்த லூப்பை எல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். ஸோ கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஷேப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணணும்.
ஸோ ட்ரிம்மர்லாம் வச்சு ட்ரிம் பண்ணுவாங்க. பட் நான் இப்போ சிசர்லேயே உங்களுக்கு ட்ரிம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தது தான். இப்போ வந்து இதில ஒரு ஹார்ட் ஷேப் வந்துட்டு நான் அந்த 12 டூ 10 அந்த சைஸில தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இத ட்ரிம்மர் வச்சு நம்ம சைட்ல வந்து இந்த மாரி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் பண்ணி அதோட எக்ஸாக்ட் ஷேப்ப வந்து நம்ம கொண்டு வரலாம். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து அதில இருக்கிற மிஸ்டேக்ஸ் தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, நம்ம என்னென்ன பண்ணாம இருக்கணும், அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால வந்து ஈஸியா வந்துட்டு எந்த ஸ்டிச்சா இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ பின்ட்ரெஸ்ட்லேருந்து நான் ஒரு டிசைனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளாரல் டிசைன் தான் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்படியே இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். டிசைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா டைட்டாக வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஞ்சிங் நீடில் பார்த்தீங்கன்னா 6 to 8 இந்த சைஸில் தான் வந்து இப்போ நான் எம்ப்ராய்டரி பண்ண போகிறேன். சேம் அதே தான், மெதுவாக வந்து போடுங்க. நீடில் வந்து ரொம்ப வெளியே இழுத்துடக்கூடாது. ஃபேப்ரிக்கும் நீடிலுக்கும் டிஸ்கனெக்ஷனே இருக்கக்கூடாது.
ஸோ நான் டீ கோஸ்டர் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால இதை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து கரெக்டான ஷேப்பில் போடுறதுக்காக ஒரு பிளேட் எடுத்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் போட்டு இதை சுற்றி வந்து லைட் கலரில் வந்துட்டு நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸஸ் யானையெல்லாம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே வந்து நான் க்ளூ தான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபெவிபாண்டு தான் போட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க டுட்டோரியல் வீடியோஸில். பட் எங்கிட்ட ஃபெவிக்ரில் அந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுவோம்ல அந்த க்ளூ தான் இருந்துச்சு. ஸோ அதே வந்து நான் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த க்ளூ அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற யான் வந்து நம்ம எல்லாமே லூப் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு லூப் வந்து கட் ஆகி வந்தாலே எல்லா ஸ்டிச்சஸுமே நம்மளுக்கு வெளியே வந்துரும். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்காக தான் இந்த க்ளூ வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வந்து கவர் ஆகுற மாரி க்ளூ வந்து நான் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஃபேப்ரிக் ஆர் எந்த ஃபேப்ரிக்கா இருந்தாலும் சேம் இதே ஷேப்ல வந்து ரவுண்டா கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஃபேப்ரிக் தான் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். எப்படியும் அது அடியில தான் போகுங்கிறதுக்காக. ஸோ நான் ரொம்ப நேரம் ஆச்சு க்ளூ அப்ளை பண்ணி. அதனால எனக்கு ஸ்டிக் ஆகல. ஸோ அதனால இந்த ஃபேப்ரிக்லயே கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு, டைரக்ட்டா அது கரெக்ட்டா அந்த ரவுண்ட் ஷேப்ல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஸ்டிக் ஆகி விட்டதுக்கு அப்புறமா எக்ஸஸா இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ நம்மளோட டீ கோஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட டுட்டோரியல் பார்த்து நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பஞ்ச் நீடில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.